புதுசா வயநாடு எம்பியா முதல் முறையா தேர்வாய் உள்ள போயிருக்காருல்ல பிரியங்கா காந்தி, அவருடைய பேச்சு ஒவ்வொரு நாளும் கவனிக்கப்படுது. அது மாதிரி அவருடைய காரை விட்டு இறங்கி உள்ள வந்தாலே எப்படி இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க, எந்த மாதிரி பைகள் கொண்டு வராங்கலாம் கவனிக்கப்படுது. அதுல நேற்று அவர் வந்தது பாலஸ்தீன் அப்படின்னு ஒரு பேக் எடுத்துட்டு வர்றாரு. அந்த பாலஸ்தீன் பேக்ல எழுதியிருக்கு, அதை எடுத்துட்டு வர்றாரு. இதையொட்டியே பிஜேபி அவையில பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினாங்க. நீங்க பாலஸ்தீனுக்கு ஆதரவா இருக்காரு அது இதுன்னு பேசிட்டு, இன்னொரு தரப்புல இதை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, பாகிஸ்தானுடைய முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் இதை பத்தி கருத்து சொல்லியிருக்காரு. எவ்வளவு துணிச்சலான பெண் பாருங்க பிரியங்கா காந்தி, இந்த துணிச்சல்ல கொஞ்சம் கூட பாகிஸ்தான் அரசியல்வாதிகளுக்கு இல்லை அப்படின்னு அங்க ஒரு போடு போட்டிருக்காரு. சும்மாவே பிஜேபி காரங்க காங்கிரஸ் பாகிஸ்தான் ஆதரவுன்னு சொல்லுவாங்க. இப்ப இப்படி ஒருத்தர் சொல்லியிருக்கிறது இது பெரிய பேசு பொருளா இப்ப மாறி இருக்கு. பிருத்திவி, இப்போ மகாராஷ்டிரால இப்ப சமீபத்துல உலக ஹிந்துக்கள் கருத்தரங்கம் நடைபெற்றிருக்கு. இதுல பேசின உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி ராமர் கோயில் கட்டியிருப்பாங்க இல்லையா, அவங்கள பிரதமர் மோடி மலர் தூவி கௌரவித்தாங்க. அதே டைம்ல ஆக்ராவில் தாஜ்மஹால் கட்டினாங்கல்ல, அவங்களோட கையெல்லாம் வெட்டப்பட்டது அப்படின்ற வரலாற்று இருக்கிறதா ஒரு கிளைமா வச்சிருக்காரு. சொல்லிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி கிளைம் வச்சிருக்காரு இல்லையா. இது ஒரு பக்கம் சர்ச்சையை ஏற்படுத்திருச்சு. ஏன்னா இவர் மீண்டும் இஸ்லாமிய மதத்தை தாக்குற மாதிரி பேசுறாருன்ற ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. அதுக்கு இன்னொரு பக்கம் என்னன்னா, ஒரு வரலாற்று பேராசிரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. யாரு தாஜ்மஹாலை கட்டினாங்களோ அவங்களே பல்வேறு மசூதிகளை மீண்டும் கட்டியிருக்காங்க. டெல்லி, ஆக்ரா போன்ற பகுதிகளில் பல்வேறு மசூதிகள் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கையெல்லாம் வெட்டப்படலை. தாஜ்மஹால் கட்டினவங்களுக்கு ஷாஜகான் அவரோட அமைச்சரவையிலேயே இடம் கொடுத்திருக்காரு. தாஜ்மஹாலை 20,000 இந்துக்குழு சேர்ந்து தான் கட்டியிருக்காங்க அப்படின்ற தகவல் ஒரு பேராளர் சொல்லியிருக்காரு.